தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழக அரசு மு.க. ஸ்டாலின், கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் 2 பேரும் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள வைக்கம் தந்தை பெரியாரினுடைய மணிமண்டபத்தை புனரமைத்து 8.5 கோடியில் அதில் ஏறக்குறைய 5 கோடியை திருடி புனரமைத்திருக்கிறார்கள். பெரியார் மணிமண்டபம் கட்டப்பட்டு திராவிட மாடல் அரசு வைக்கம் போராட்டத்தை திராவிட இயக்கம்தான் நடத்தியது என்று புலங்காதிகம் அடைகிறது. மிக பெருமையோடு அதை பறைசாற்றுகிறது. ஆனால் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டது ஜெயலலிதா ஆட்சி காலம். 91-96 ஆட்சி 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் 92ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கருணாநிதியால் கட்டப்படவில்லை. கருணாநிதியால் பெரியாருடைய பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்து மன்னராட்சி நடத்தி கொண்டு இருக்கிற திமுகவால் கட்டப்படவில்லை. பார்ப்பனத்தி ஜெயலலிதாவால் வைக்கத்தில் பெரியாருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது. 1893 ஐயங்காளி என்கின்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இவர்தான் அந்த வைக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய புலையர்கள், ஈழவர்கள் என்று சொல்லப்படுகிற தீண்டத்தகாதவர்கள் என்று இந்து மதம் தள்ளி வைக்கப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு சொந்தமான கோயிலில், மகாதேவர் கோயில் என்ற சிவன் கோயில் தெருக்களில் நடமாடக்கூடாது, கோயிலுக்குள் நுழையக்கூடாது, கோயில் குளத்தில் நீரெடுக்கக்கூடாது, இப்படி தடை செய்யப்பட்ட மக்களாக தடுத்து வைக்கப்பட்டதை போராட்டகளம் உருவாகியது யாரால் என்றால் ஒரு பத்திரிகையாளன் கேசவ மேனன், மாதவன் என்ற ஒரு வழக்கறிஞர், பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப், இந்த 3 பேரும் தான் தடையை மீறி அந்த மக்களை அழைத்து செல்லுகிறார்கள். அப்படி அழைத்து செல்லுகிற பொழுது இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். போராட்டம் நின்று போனது. போராட்டம் 1893 ஏறக்குறைய ஒரு 132 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் நுழைவு போராட்டத்தை ஒரு கிறித்துவன், ஒரு பத்திரிகையாளன், மாதவன் என்ற ஒரு வழக்கறிஞர், 3 பேரும் 137 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தமிழ்நாட்டில் இந்த கோயில் நுழைவு போராட்டம், சாதி ஒழிப்பு போராட்டம், இதை அத்தனைக்குமான முன்னோடி தந்தை பெரியார். கேரளாவில் ஒரு பத்திரிகையாளன் கேசவ மேனன், ஜார்ஜ் ஜோசப், மாதவன் வழக்கறிஞர், 3 பேர் வேலையும் ஒரே நபர் செய்தார். அவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை விமர்சிக்கிற பார்ப்பன விந்துக்களுக்கு நான் சொல்வதெல்லாம், நீங்கள் இந்த போராட்டத்தை இந்த 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு காந்தியாருடைய கவனத்திற்கு போகிறது. காந்தி கவனத்துக்கு போன பிறகு இந்த போராட்டம் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா பாதி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெரியாருக்கு இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்த சொல்லி காந்தியார் உத்தரவை போடுகிறார். உத்தரவை போட்ட பிறகு பெரியாருக்கு நீங்கள் புறப்பட்டு வைக்கத்துக்கு போய் 6 மாத காலம் அங்கு தங்குகிறார். பெரியாரை பேசுகிற பாரிசாலனை போன்ற பார்ப்பன விந்துக்களுக்கு, சீமானுடைய தம்பிகளான பார்ப்பன விந்துக்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம், ஏறக்குறைய 6 மாத காலம் தங்குகிறார். 1 மாத காலம் பெரியாருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்த சிறையிலே அடைக்கப்படுகிறார். மீண்டும் வெளியிலே வருகிற பொழுது திருவாங்கூர் சமஸ்தானம் மீண்டும் 1 வாரம் தண்டனை கொடுக்கப்படுகிறது. மீண்டும் வைக்கத்தை விட்டு கிளம்புகிற முடிவில் இல்லை தந்தை பெரியார்.
மீண்டும் 6 மாத காலம் கடுங்காவல் தண்டனை. கிரிமினல் குற்றவாளிகளை விட மிக கொடுமையாக நடத்தப்படுகிறார்கள். எப்படி என்றால், பார்ப்பன விந்துக்களுக்கு நான் சொல்லுகிறேன், கை காலில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கழுத்தில் ஒரு இரும்பு பட்டயம் பொருத்தப்பட்டது. இந்த கிரைம் நம்பர், குற்றம் எல்லாத்தையும் நீங்கள் கழுத்திலே சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நீங்கள் வருமான வரி கட்டுகிற குடும்பத்தில் பிறந்த இந்த தந்தை பெரியாரை விமர்சிக்கிற பார்ப்பன விந்துக்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம், ஈரோட்டில் 3 போகம் விளைகிற அந்த மண்ணில் வாழ்ந்த ஈவே ராமசாமி பெரியார் என்கின்ற அன்றைய அந்த வெங்கடசாமி நாயக்கரனுடைய மகன் மனைவியோடும் தங்கை கண்ணம்மாவோடும் நாகம்மையோடும் புறப்பட்டு சென்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அவர் சிறைக்கு போன பிறகு மனைவியும் தங்கையும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அத்தனை பெண்களும் திரண்டு வருகிறார்கள். திரண்டு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பிடி அரிசி கொடுக்கப்பட்டு தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் வீறு கொண்டு எழுந்த போராட்டம் தான் வைக்கம் போராட்டம். அன்று இருந்த அத்தனை நாராயண குருவை போன்றவர்களெல்லாம் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள், பெரியாரை ஆதரிக்கிறார்கள். நாராயண குரு மடத்தில் தங்குவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். நாராயண குருவுடைய சிஷியர்கள் அத்தனை பேரும் துண்டு பிரசுரம் எடுத்து கொண்டு போய் பெரியாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இதுதான் வரலாறு. ஆனால் இன்று வரை வேங்கை வயல் நீதி கிடைக்கவில்லை, மேல்பாதி கிராமம் நீதி கிடைக்கவில்லை. 137 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கத்தில் நியாயம் கிடைக்கப்பட்டது, போராட்டம் முடிவுக்கு வந்தது. ராணியார், திருவாங்கூர் சமஸ்தான ராணியாரை மீறி இந்த போராட்டம் பெண்கள் போராட்டமாக மாறுகிற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள் அந்த புலையர்களுக்கும் ஈழவர்களுக்கும் ஆதரவாக. ஒரு காலகட்டத்தில் இந்த போராட்டத்தை நிறுத்தி விடுகிறோம், எங்களுக்கு ஆதரவில்லை என்று அவர்கள் நிறுத்துவதாக கண்ணீரும் கம்பளையுமாக புலம்புகிற பொழுது இந்த பெரியார் தலைமையில் மனைவி நாகம்மை சிறைக்கு போனால் கண்ணம்மா என்று ஒரு குழுவோடு போகிறார் ஈரோட்டிலிருந்து வைக்கத்துக்கு. போன பிறகுதான் நீங்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறுகிறது. இன்று வெற்றி பெறுகிற இவ்வளவு பெரிய அந்த உரிமையை திராவிட முன்னேற்றக் கழகம் உரிமை கோருகிறது என்றால், பெரியாருடைய தடி ஸ்டாலினை ஒரு அடி, திருமாவளவனை ஒரு அடி. ஏன் 140 ஆண்டுகளுக்கு முன்பு 1893ஆம் ஆண்டு காலத்தில் போராடிய போராட்டம் இன்று வரை முடித்து வைக்கப்படவில்லை. திராவிட இயக்க ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேங்கை வயலுக்கு நீதி கிடைக்கல. நீதி கிடைக்காத கூட்டணியில் தான் அண்ணன் திருமாவளவன் தொடர்கிறார். அதனால தான் பெரியார் தடி அவருக்கு ஒரு அடி. நீதி வேண்டும், சமூக நீதி வேண்டும். கருணாநிதியினுடைய சமூக நீதி, கருணாநிதி பெரியாருக்கு வைக்கத்தில் நினைவிடம் கட்டவில்லை. ஏன்? பார்ப்பனர்கள் கோபித்துக் கொள்ளுவார்கள். கருணாநிதி என்ற மனிதனுடைய சிந்தனை பெரியாருக்கு மணிமண்டபம் கட்டினால் வைக்கத்தில் பார்ப்பனர்கள் கோபித்துக் கொள்வார்கள். இவர்களைத்தான் நீங்கள் தமிழர்கள் நம்புகிறார்கள், துரதிர்ஷ்டம். முஸ்லீம்கள் நம்புகிறார்கள், துரதிர்ஷ்டம். கிறிஸ்துவர்கள் நம்புகிறார்கள், துரதிர்ஷ்டம். இதை இவர்களுக்கு ஏவா வேலு, பொன்முடி, துரைமுருக, இந்த ஒரு மல்டி மில்லியனர்ஸ் இவர்களுக்கு அதிகாரத்தை மாற்றி 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற மக்களாக இவர்களை வைத்திருந்து இவர்களுடைய வாக்கு வங்கியை வைத்து சாதாரண ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு, இப்போ பஸ் கண்டக்டரு ஏவா வேலு பல ஆயிரம் கோடிகளை குவிக்க முடிகிறது என்று சொன்னால், இப்போ இந்த மக்களுக்கு அரசியலும் தெரியவில்லை, புண்ணாக்கும் தெரியவில்லை. வைக்க போராட்டத்தில் தந்தை பெரியார் 6 மாத காலம் சிறையில் கடுங்காவல் தண்டனை அடைக்கப்பட்ட பொழுது நாத்திகர்கள் எல்லாம் மரணம் அடைய வேண்டும், நாத்திகரெல்லாம் சமாதி அடைய வேண்டும் என்று அந்த காலத்தில் பல லட்சங்களை செலவு செய்து ஒரு ராஜா, திருவாங்கூர் சமஸ்தான ராஜா ஒரு பெரிய யாகம் வளர்த்துகிறார் நம்பியுதிரி பார்ப்பனர்களை வைத்துக்கொண்டு. இந்த பார்ப்பனர்கள் சூர சம்ஹார யாகம், அத்தனை பேரும் செத்து போவான் பெரியார் உட்பட. இந்த யாகம் வளர்த்தி முடிகிற பொழுது
வேட்டு சத்தம் வருகிறது. என்னவென்று பார்த்தால் ராஜாவே செத்து போயிட்டார். இந்த போலி நம்பியுதிரிகள், பார்ப்பனர்கள், தினமலர் பார்ப்பனர் நம்பியுதிரிகள் தான் அன்னைக்கு கேரளாவில் இந்த புலையர்களையும் ஈழவர்களையும் அடிமைகளாக தோல் சேலை போராட்டம், பெண்கள் மாறாப்பே போடக்கூடாது, கேரளா அவ்வளவு கொடுமை நடத்தியவர்கள் இந்த தினமலர் நம்பியுதிரி குடும்பம்தான். இன்று தமிழர்களை காட்டி கொடுப்பதற்காக அத்தனை தமிழரும் தினமலர் பேப்பரை தான் வாங்குகிறான். கேரளா நம்பியுதிரி, RS சனாதனம், பிஜேபி சாதியை தூக்கி பிடித்து, சனாதனத்தை தூக்கி பிடித்து, தமிழனை கூறாக பிரித்து தமிழனுக்குள்ளேயே ரத்தம் சிந்த வைக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் 300-400 ஆண்டு காலமாக நீங்கள் செய்து அவர்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. இந்த நம்பியுதிரிகள் தான் இன்று பல வேடத்தில் சாஸ்திரி, சர்மா, ஐயங்கார் என்று பல ரூபத்தில் ஊடுருவி தமிழனை நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். 5 லட்சம் தமிழன், 50,000 இளைஞன் ஈழத்திலே அழிந்து போனதுக்கு காரணம் இந்திய அதிகார மையமான RSS தான். RSS ஆரியந்தான். இந்தியாவை வழிநடத்துகிற ஆரியம் திராவிடத்தோடு கூட்டு சேர்ந்து கொண்டு, சிங்களத்தோடு சேர்ந்து கொண்டு தமிழனை அழித்து முடித்தார்கள். இது வைக்கம் போராட்டம் நடந்த பொழுதுதான் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவனுக்கான உணர்ச்சி மேலிடப்பட்டது. தந்தை பெரியாருடைய வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்ற பிறகுதான் அம்பேத்கருடைய போராட்டமான அமராவதி கோயில் போராட்டம் அம்பேத்கர் ஆரம்பிக்கிறார். பார்வதி கோயில் நுழைவு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் அம்பேத்கர். நீங்கள் காலாராம் கோயில் போராட்டம், இப்படி நாசிக் காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் அத்தனையும் அம்பேத்கர் ஆரம்பித்ததே அதற்கு பின்னால் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள், சுசீந்திரம் கோயிலுடைய பூட்டு உடைக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பூட்டு உடைக்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. திருவண்ணாமலை அருணாசலீஸ்வரர், திருச்சி மலைக்கோட்டை, மயிலாடுதுறை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், ஈரோடு ஈஸ்வரன் கோயில், அத்தனை கோயிலையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு ஆலய நுழைவு போராட்டம் என்று தந்தை பெரியார் தலைமையில் அந்த பூட்டுகள், கதவுகளெல்லாம் உடைக்கப்பட்டது. இதுதான் வரலாறு, தந்தை பெரியாருக்கு உள்ள வரலாறு. பார்ப்பன வித்துக்களுக்கு இந்த வரலாறு தெரிவதற்கு நியாயமே இல்லை. ஈரோட்டு ஈஸ்வரன் கோயிலில் 1929ஆம் ஆண்டு தந்தை பெரியார் உள்நுழைவு போராட்டத்தை நடத்துகிறார். காரணம், 1939ஆம் ஆண்டு தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்கு அனைவரும் நுழையலாம், அவர்களை அரசு பாதுகாக்கும் என்று உத்தரவாதம் பெறப்பட்டு வழக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. இப்படி பல போராட்டங்களை செய்தவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு செல்லுகிற பொழுது மன்னர் விருந்துக்கு அழைக்கிறார். ராஜா ஈரோட்டை கடந்து போகிற பொழுது பெரியாருடைய மாளிகையில் தங்கி விருந்துள்ளாமல் சென்ற ராஜாக்கள் யாருமே ஈரோட்டை கடந்து விட முடியாது. ஆனாலுமே தந்தை பெரியார் அவர்கள், நான் விருந்துண்ண வரவில்லை, ஒடுக்கப்பட்ட மக்களோடு போராடுவதற்கு வந்திருக்கிறேன், அது முறையல்ல என்று தவிர்த்துவிட்டு 6 மாத காலம் கடுங்காவல் தண்டனையில் இருக்கிறார். சீமான் தும்பிகளுக்கும், பார்ப்பன விந்துக்களுக்கும், அர்ஜுன் சம்பத்துகளுக்கும் நான் சொல்லுவதெல்லாம் இது போன்ற தியாகம் செய்த ஒருவனை உலக வரலாற்றிலே காண்பியுங்கள். 95 வயது வரை நீங்கள் மூத்திர சட்டியை கையில் எடுத்துக்கொண்டு உலகம் முழுக்க அலைந்து திரிந்து இந்த தமிழனுக்காக போராடிய ஒரு வரலாற்று நாயகனை காமியுங்கள். யாருமே காட்ட முடியாது. ஆனால் பெரியாரை விமர்சிக்கிற, அவரை கன்னட நாயுடு என்று சொல்லுகிற அந்த பார்ப்பன விந்துக்கள் கண்டிப்பாக இதை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.